திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. தமிழ் திரையுலகில் எம்ஜிஆர், சிவாஜி முன்னணி நடிகர்களாக இருந்த காலகட்டத்தில் முன்னணி நடிகையாக பல வெற்றி படங்களை கொடுத்தவர்தான் சவுகார் ஜானகி. குறிப்பாக சிவாஜியுடன் உயர்ந்த மனிதன், புதிய பறவை, பாவை விளக்கு, பாலும் பழமும் உள்ளிட்ட பல வெற்றி படங்களை கொடுத்துள்ள சவுகார் ஜானகி எம்ஜிஆருடன் ஒரு சில படங்களில் மட்டுமே நடித்துள்ளார். சினிமாவில் தொடர்ந்து பல வெற்றி படங்களை கொடுத்துள்ள சவுகார் ஜானகி சமீபத்தில் அளித்த பேட்டி ஒன்றில் நடிகை சாவித்திரியின் வாழ்க்கை வரலாறு திரைப்படம் குறித்து பேசியுள்ளார். நான் முதலில் நடிக்க வந்தபோது எனக்கு 2 குழந்தைகள், சாப்பாட்டுக்கு வழியில்லை. முதல் படத்தின் படப்பிடிப்பின் போது செட்டில் மயங்கி விழுந்து விட்டேன். அப்போது ஜெமினி கணேசன் வந்து இவருக்கு எவ்வளவு பேசியிருக்கிறோம் என்று கேட்க ரூபாய் 7500 என்று சொல்லியிருக்கிறார். அதை கேட்ட அவர், மொத்த பணத்தையும் கொடுத்து விடுங்கள், நல்ல முகம், சிறப்பாக நடிக்கிறார், எதிர்காலத்தில் பெரிய நடிகையாக வருவார் என்று சொன்னார். ஆனால் அப்படிப்பட்ட ஜெமினியால் தான் சாவித்திரி கெட்டுப்போனார் என்று மகாநடி படத்தில் காட்டப்பட்டுள்ளது. ஜெமினி அப்படிப்பட்டவர் அல்ல. அவருக்கு சில பலவீனங்கள் இருந்திருக்கலாம். இங்கு பலவீனம் இல்லாதவர்கள் யாராவது இருக்கிறார்களா? இங்கிருக்கும் அரசியல்வாதிகளின் பயோபிக் எடுத்தால் நாரி போய்விடும். சாவித்திரியின் வாழ்க்கை வரலாறு படத்தை நாக் அஸ்வின் என்ற இயக்குனர் எடுத்துள்ளார். அவரின் இயக்கத்தில் எவடே சுப்பிரமணியன் படத்தில் கெஸ்ட் ரோலில் நடித்திருந்தேன். அப்போது அவர் சாவித்திரி பற்றி கேட்டுக்கொண்டே இருப்பார். அவர் எதற்காக கேட்கிறார் என்று யோசித்தேன். அதன் பிறகுதான் அவரை பற்றி படம் எடுத்திருக்கிறார் என்று தெரிந்தது. அந்த படத்தில் சாவித்திரி குறித்து தவறாக படம் எடுத்திருக்கிறார்கள். படத்தை என்னை பார்க்க சொன்னார்கள். நான் பார்க்க முடியாது என்று சொல்லிவிட்டேன். படத்தில் என்னை பற்றி கூட பேசியிருப்பதாக என்னிடம் பல பேர் சொன்னார்கள். அதனால் பயோபிக் என்பது தேவையில்லாத ஒன்று என்று கூறியுள்ளார். திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.